பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்னைக்கும் நம்ம வந்து மறுபடியும் ஒரு விசையா இந்த ஒய்ஆர்பி மீட்டிங்ல ஜூம்ல மீட் பண்றதுக்கு தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காய் நம்ம நன்றி செலுத்தலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஓப்பன் யுவர் ஐஸ், அதாவது நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் நான் கொஞ்சம் மெடிடேட் பண்ண சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த சில காரியங்களை நான் இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் கரெக்டா பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம கண் எவ்வளவு முக்கியம் நம்மளுடைய ஊழியத்துல, எதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத குறித்த சில காரியங்களை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் மெடிடேட் பண்ணப்போ. யோவான் 3வது அதிகாரம் 32வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவரை குறித்து அவர் சொல்றாரு. அவரை குறித்து அவர் சொல்றப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, யோவான் 3:32ல தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சி ஒருவனும் ஏற்றுக்கொள்ள. அது அவருடைய ஊழியம் எப்படி அவர் சொல்றாருன்னா, அவர் கண்டதையும் கேட்டதையும் அவர் வந்து சாட்சியா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் எதை பார்க்கிறாரோ அது அவர் வந்து என்ன செய்யறாரு, சாட்சியா சொல்றாரு. அப்ப அவருடைய சாட்சி வந்து எப்படி இருக்குதுன்னா, ஏதோ ஒண்ணு அவர் பார்க்கிறாரு, பார்த்ததை வந்து அவர் வந்து ஷேர் பண்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய ஊழியங்கள், நம்ம வந்து ஒய்ஆர்பி டீம்ங்கிறது வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஊழியம் அதுதான் நம்ம ஃபோக்கஸ். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை அழைத்த அழைப்புக்கு நேரா நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அப்போ இந்த ஊழியத்துல முக்கியமா நமக்கு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறப்போ அவர் வந்து எதை பார்த்தாரோ எதை கேட்டாரோ அதுதான் அவர் வந்து சில சாட்சியா சொல்றாரு. ஒன்னியோவான் 1:1ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னியோவான் 1:1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். சோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து என் கண்கள்னால கண்டோம், நாங்க கேட்டோம், நாங்க எப்படி அவரோட நாங்க நடந்தோமோ அந்த காரியங்களை நாங்க என்ன செய்யறோம், சாட்சியா நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவ வார்த்தை குறித்து நாங்க அறிவிக்கிறோம். அதாவது அவங்க யாருமே வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு காரியத்தை வந்து அவங்க வந்து அவங்களோட மினிஸ்ட்ரியில அவங்க பண்ணல. அது இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து நாங்க ஊழியத்தை பெற்றுட்டோம், ஊழியம் செய்யறோம் அப்படி அவங்க செய்யவே இல்லை. தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அவங்க எதை பார்த்தாங்களோ எதை கேட்டாங்களோ அதுக்கு அவங்க சாட்சியா இருக்கிறாங்க, அதை அவங்க அறிவிக்கிறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல குறிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 22:15ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கும். அப்போஸ்தலர் 22:15 நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பார். இங்க பவுலோட மினிஸ்ட்ரியில அவருக்கு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, நீ கண்டது நீ கேட்டது குறிச்சு நீ என்ன செய்வ, சாட்சியாயிருப்ப. அப்ப இது எல்லாமே பாக்குறப்போ ரொம்ப நம்ம நம்ம ஊழிய பாதையில இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுச்சு. நாம எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், இது ரொம்ப ரொம்ப நம்ம ஊழிய பாதையில முக்கியம். அப்போ நம்ம எதை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவ நான் பார்த்ததுக்கு நான் சாட்சி. யோவான் சொல்றான், நாங்க பார்த்ததுக்கு நாங்க இன்னைக்கு அதை அறிவிக்கிறோம். அப்போஸ்தலன் என்னை அழைத்தது அதுக்காக தான். எனக்கு காண்பிச்சது எதுவோ, எனக்கு எதை ஆண்டவர் வந்து நான் கண்டனோ கேட்டனோ அதுக்கு தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளவு ஒரு முக்கியமானது நம்மளுடைய கண் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்முடைய கண் எதை பார்க்குது? ஒருவேளை இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு, நான் பிதாட்ட பார்த்ததை நான் வந்து சாட்சியா இருக்கிறேன். யோவான் சொல்றாப்புல, இயேசு கிறிஸ்து டைம்ல நான் பார்த்ததற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். பவுல் சொல்றாப்புல, தேவன் எனக்கு நான் காண்பிச்ச காரியங்கள், நான் கண்டவை, அது ஆண்டவரே அவனை அப்படிதான் அழைக்கிறாரு, உனக்கு நான் காமிக்க போறேன். அப்போ அவனும் ஆண்டவர்ட்ட இருந்து இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டு அதை பார்த்ததை அவன் இம்ப்ளிமெண்ட் பண்றான். ஆண்டவர் சொன்னதை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றான். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ இன்னொரு வசனம் ரொம்ப எனக்கு வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு. யோவான் 5வது அதிகாரம் 37வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 5:37
என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அப்போ பார்க்காமயே இருக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு. ஸோ ஊழியம் பண்ற நம்ம எல்லாருக்குமே வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் காமிச்சு எல்லாமே நான் பார்த்து கேட்டுதான் நான் செய்றேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. இது வந்து யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. நீங்க என்ன பார்க்கல, என் ரூபத்தை நீங்க பார்க்கல, நான் சொன்னதை நீங்க என்ன செய்யல, என் சத்தத்தை நீங்க கேட்கல. ஸோ ஒருவேளை எனக்கு மெசேஜ் நம்ம கேட்டுட்டு இருக்கிற நம்ம நிதானித்து பார்த்துட்டே வருவோமே, ஏன் வாழ்க்கையில ஆண்டுடைய சத்தம் கேட்கப்படுதா? என் கண் சரியாய் பார்த்து கொண்டு இருக்குதா? ஊழியம்னு சொல்லி நம்ம நிறைய ஃபோக்கஸ் கொடுக்குறோம். அந்த ஊழியத்தை ஜஸ்ட் லைக் தட் பிளான் போட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போ அந்த அந்த பிளான் எங்க இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை, ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறது தான் நம்ம ஊழியத்துல நம்ம ப்ரொசீட் செய்யணும். அப்போ நம்ம கண் ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் சரியா பார்க்கறாங்கன்னு கிடையாது. இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, யோவான் பார்த்தாப்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நானும் பார்த்ததுதான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா யூதர்ல குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, நீங்க என் சத்தத்தை கேட்கல, நான் சொல்றதை நீங்க என்ன செய்யல, யூ ஹவ் நெவர் சீன், நீங்க பார்க்கவே இல்லை, அந்த ரூபத்தை கூட நீங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், ஆண்டவரே நான் நீர் காண்பிக்கிறத நான் சரியாய் பார்க்கிறேனா, நீங்க சொல்றதை நான் சரியாய் கேட்கிறேன். அதனால ஓப்பன் யுவர் ஐஸ் அப்படின்னு சொன்னா நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டியதுக்கு அவசியம் இருக்குது. இன்னைக்கு அவசியம் இருக்குது, நம்ம கண்கள் திறக்கப்படணும். 2-3 உதாரணங்களை வச்சு நாம இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஆண்டவர் யார் யார் கண்களை திறந்தாரு, அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து பர்சனலா நம்ம லைஃபுக்கும் நமக்கு பார்த்துக்கிடலாம். நம்ம மினிஸ்ட்ரியல் லைஃப்லயும் நம்ம வந்து அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு அந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றப்போ எல்லாமே நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ அதனால நான் ஃபாஸ்டாவே நான் எல்லாத்தையும் நான் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு நான் போக விரும்புறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 21:17 இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ரொம்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் தான். 21:17 அதுல இடையில எப்படி வருது, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ்ல நிறைய அந்த வேர்ஷன்ல பாக்குறப்போ இதுல வந்து வாட் ட்ரபிள்ஸ் யூ ஹாகார் அப்படின்னு இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, உன்னுடைய ஒரீஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி. அப்போ அதுக்கப்புறம் அவட்ட சொல்றாரு, ஃபியர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லி இந்த இன்சிடென்ட் பாக்குறப்ப 19வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் அவருடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவர் தண்ணீர் துறவை கண்டு. ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல அவ இருக்கிறா. அந்த இடத்துல வந்து ஆண்டவர் அவ கண்ணை திறக்கிறாரு. திறந்த பிறகுதான் அதுல ஒரு தண்ணீர் துறவு இருக்குதுன்னு சொல்லி அவளால பார்க்க முடியுது. அப்ப எதுல இருந்து அவ கண்ணு திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்த்தப்போ, எது அவள் கண்ணை மறைத்தது அப்படின்னா, அவளுடைய சிச்சுவேஷன்ல அவ ஃபேஸ் பண்ண அந்த நெருக்கம் அவ கண்ணை மறைச்சிருச்சு. ஒருவேளை நெருக்கப்படுறப்போ, ஐயோ நான் எல்லாராலையும் கைவிடப்பட்டுட்டேனே, என் பிள்ளைக்கு தண்ணி கூட இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு அந்த கவலையும் அந்த பயமும் அவளுடைய கண்களை மறைத்திருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை சிச்சுவேஷனை பார்த்துட்டு நம்ம கவலைப்பட்டு நம்ம வந்து ரொம்ப இது பிரச்சனைக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தண்ணீர் இருக்கிற இடத்த நான் பார்க்க முடியாது. என் கண்ணு ஃபுல்லா என் பிரச்சனை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஐயோ இவ்வளவு நான் நெருக்கப்படுறேனே, இதெல்லாம் எப்படி நான் ஓவர்கம் பண்ண முடியும், என் பிள்ளைக்கு தண்ணி இல்லையே, நான் செத்து போக போகுது என் பிள்ளை அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மூட்ல தான் ஆகார் திங்க் பண்றத பார்க்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபுல்லா நம்ம கண் முன்னாடி நம்ம பிரச்சனை மட்டுமே ஃபோக்கஸ்ல இருக்குது அப்படின்னா நம்ம கண் சரியா தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு ஒரு பர்சனலா நீங்க ஒரு நெருக்கத்துல நீங்க இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். ஐயோ ஒவ்வொரு நாளும் ஒரு புது பிரச்சனையா இருக்குதே, எப்படி நான் இதை ஃபேஸ் பண்ண போறேன், எப்போ இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாத, உன் கண்ணு முன்னாடி அதை நீ கொண்டுட்டு வராத, ஜஸ்ட் தைரியமா இரு,
ஃபியர் நாட், அவர் சொல்றது வார்த்தை, பயப்படாது, தைரியமா இரு. அப்போ நம்மளுடைய பிரச்சனைகள் நம்முடைய பார்வையை மங்க பண்ணக்கூடாது. நமக்கு நோக்கி பார்க்க வேண்டியது ஆண்டவரை தான். அவர் நமக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு அவரை பார்த்துட்டு போகும்போது அங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும், ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டாரு, இங்க இங்க இது இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. எதை குறிச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால முதலாவது நான் சொல்ல நினைச்சது, நம்மளுடைய பிரச்சனைகளோ நெருக்கங்களோ நம்ம ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்முடைய கவலைகளும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் நமக்கு முன்னாடி ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய கண்ணின் பார்வையை அதை மறைத்து விடும். அப்படி ஒருவேளை இன்னைக்கு நீங்க அந்த சிச்சுவேஷன்ல உங்க சிச்சுவேஷனை மட்டும் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே என் கண்களை நீங்க திறந்துடலங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனையில நீங்க எப்படி கிரியை செய்றீங்கிறத நான் பார்க்கிறதற்கு என் கண்கள் திறக்கப்படட்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா பைபிள் நல்லா வாசிக்கிறோம், நிறைய மெசேஜஸ் கேட்கிறோம், நிறைய மெசேஜஸ் கொடுக்கவும் செய்யறோம். ஆனா நெருக்கமும் பிரச்சனையும் நம்மளுடைய லைஃப்ல வர்றப்போ நாம அந்த வசனங்களை நம்ம அப்ளை பண்றோமா? அதை அப்ளை பண்ணி நம்ம அத பழகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எதற்காக டெய்லி வாசிக்கிறோம்? எதுக்காக மெமரைஸ் பண்றோம்? சிச்சுவேஷன்ஸ்ல அதை அப்ளை பண்றதுக்கு. இன்னைக்கு நம்மளுடைய கண்கள் இன்னைக்கு திறக்கப்படட்டும். ஒருவேளை சிச்சுவேஷனை பார்த்து நம்ம இருக்காதபடிக்கு ஆண்டவர் நம்ம கண்கள் என்ன செய்யட்டும், திறக்கட்டும். 2வது நம்ம காரியங்கள் பார்ப்போம், பாலாமை குறித்து. என்னாகமும் 22வது அதிகாரம், ஒரு நிறைய வசனங்களை போட்டிருக்கிற சில வசனங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு வாசிப்போம். என்னாகமும் 22வது அதிகாரம் 22 34 வரைக்கும். என்னாகும் 22 இது 34. ஒரு நீங்க அதுக்கப்புறம் நீங்க முடிஞ்ச பிறகோ அல்லது உங்க கிளஸ்டர்ஸ்க்கு முன்னாடியோ இந்த ஃபுல் பேசேஜை நீங்க வாசித்து பாருங்க. இதுல நான் மெயினா ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறது, பாலாம் அந்த அவங்க இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக அவன் கூப்பிடுறப்போ அவன் போறதுக்கு என்ன செய்யறான், ரெடியா இருக்கிறான், அவனுக்கு போகணும்னு தோணுது. அப்ப அதுல இந்த வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னாகும் 22:31 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 31 போறதுக்கு முன்னாடி 22 என்ன இருக்குன்னா, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. அவங்க சபிக்கிறதுக்கு, சரி அந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் போகாதன்னு சொல்ல, திரும்ப திரும்ப என்ன ரெக்வஸ்ட் பண்றப்போ ஆண்டவர் சரி போன்னு சொல்ற. ஆனா அவன் போகிறது தேவனுக்கு கோபம் உண்டது. அப்போ கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் அப்படின்னு பாக்குறோம். அவன் போறான் அங்க சபிக்கிறதுக்கு, அவன் ஆசைதான் வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். ஆனா அங்க ஆண்டவருடைய தூதன் அவனுக்கு விரோதமா என்ன செய்யறாரு, வழியில நிற்கிறாரு. இந்த கதை நம்ம நிறைய மெடிடேட் பண்ணிருப்போம். சண்டே ஸ்கூல்ல இருந்து கேட்டிருக்கலாம், நிறைய மெசேஜஸ் நம்ம கொடுத்துருக்கலாம். ஸோ இது 3 இடத்துல நம்ம 3 டைம்ஸ், அதாவது என்ன செய்யறது, ஆண்டவர் அந்த தூதன் இடம் மாறிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது ஒவ்வொரு இடத்துலயும் யாரு அவனுக்கு பாலாமக்கு விளையாம காப்பாத்துறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கழுத காப்பாத்துது. ஏன்னா கழுத கண்ணுக்கு யாரு தெரியுறா, அந்த தூதன் தெரியுறான். பட்டயத்தை உருவின தூதன் யாரு கண்ணுக்கு தெரியுறா, கழுத கண்ணுக்கு தெரியுறா. கழுத என்ன செய்யுது, அது விலகி என்ன செய்யுது, இவனை அட்டாக் பண்ண முடியாதபடிக்கு அது விலகி போகுது. ஆனா யாரு கண்ணுக்கு தெரியல, பிலேயாம் கண்ணுக்கு தெரியல. பிலேயாம் யாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும்னு சொல்லிதான் ஒரு அந்நிய ஜாதியான ஒருத்தன் அவனை கூப்பிட்டு விடுறான். நீ என்ன உன் வாயில சொல்றியோ அது நடக்கும், நீ எங்களை கர்ஸ் பண்ண, எங்களை சபி, அப்படியே நடக்கும்னு சொல்லி அவன் கூப்பிட்டுட்டு போறதுக்கு வந்திருக்கான். ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தனுடைய கண்களுக்கு யாரு தெரியாம போயிடுறான், அவனுக்கு விரோதமாய் நிற்கிற தூதன் தெரியாம போயிடுறான். நான் ஏன் அவன் கண்ணுக்கு அந்த தூதன் தெரியாம போனான், எது அவன் கண்ணை மறைச்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ எனக்கு அது 2 வசனம் அந்த சாப்டர்ல தோணுச்சு. 22வது அதிகாரத்துல நான் என்ன 22ல 7வது வசனம், அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாம் இடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அதாவது அவனுக்கு ஒரு கூலி கொடுக்கறதுக்கு அவங்க எடுத்துட்டு வர்றாங்க. அவன் அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா சொல்றதுக்காக ஒரு கூலி, ஒரு பணம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வர்றாங்க.
சோ பிழையாமோட கண்ல அந்த பணம் இருந்தது. ஐயோ! அந்த பணம் பெருசா இருக்குதே! ஒருவேளை ராஜா குடுத்துடுறாங்க. என்னெல்லாம் குடுத்துட்டானோ தெரியல. அது ஆண்டவர் வந்து வேண்டான்னு சொல்றாரே! அப்படின்னு சொல்லி அவனுடைய ஹார்ட்டுக்குள்ள அவன் யோசிச்சிருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் வேண்டான்னு சொன்னப்புறம் கூட அவனுக்கு அது போகணும்னு தோணுது. திருப்பி திருப்பி ஆண்டவர்ட்ட அவன் ரெக்வெஸ்ட் பண்றான். அப்ப இது ஒண்ணு வந்து பணம். அந்த பணம் வந்து அவன் கண்ண மறைக்குது. இன்னொரு காரியம் 17வது வசனம், "உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன்." அடுத்த ஒரு ஸ்னேர் மாரி வருது. முதல்ல பணம் காமிக்கப்படுது. அடுத்தது வந்து பதவி காமிக்கப்படுது. நான் கனம் பண்ணுவேன். உன்ன ஒரு பொசிஷன்ல நான் வைப்பேன். நீ சொல்றது எல்லாத்தையும் நான் செய்றேன் பிழையாம். நீ வந்து ஜஸ்ட் இத நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சுட்டு போயிரு. கர்ஸ் மட்டும் நீ பண்ணிட்டு போயிரு. பண்ணிட்டு போயிரு. ஸோ இன்னைக்கு அவன் அவன் கண்ண மறைத்தது இந்த 2 காரியங்கள் தான். அதனால தான் தூதனா அவனால பார்க்க முடியாம போகுது. ஒருவேளை நாம இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒருவேளை நமக்கு பணமும், பதவிகளும் ஒரு பெருசா தெரியுதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். யோசித்து பார்ப்போம். அது நம்ம கண்களை மறைத்துக் கொண்டு இருக்குதா? ஆண்டவர் வந்து தாழ்மையுள்ளவனிடத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார். நொறுக்கப்படுற மக்கள் மத்தியில தான் ஆண்டவர் இருக்கிறார். ஸோ நம்ம ஆல்வேஸ் நம்ம வந்து ஆண்டவருடைய சைடுல இருக்கிறதுக்கு பிரிஃபர் பண்ணுவோம். தூதன் வந்து எதிரா வந்து நிற்கிறான். அப்ப அந்த 3 தடவை கழுத காப்பாத்துது. ஒரு டைம்ல கடைசியில ஆண்டவர் என்ன செய்றார் 31வது வசனத்துல, "அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு." இங்க அவன் பார்க்குறான். ஆண்டவர் திறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆண்டவர் கிருபையா அந்த திறந்து காமிக்கிறார். பாரு உன் முன்னாடி யார் இருக்கிறா? 3 தடவையும் உன் கழுத உன்ன காப்பாத்துச்சுப்பா. அப்படின்னு சொல்லி அவன் அங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு. அவன் கண்டத்தில் விழுறவன தூதன் என்ன சொல்றான்? கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, "நீ உன் கழுதை இதோடைய 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன்." இன்னைக்கு நம்மளுடைய வழி எப்படி இருக்குது? மாறுபாடா காணப்படுதா? மாறுபாடா இருக்குதா? அப்போ மாறுபாடா நம்ம வழி இருந்தா, ஆண்டவர் நமக்கு அகெயின்ஸ்டா வருவாருங்கிறத மறந்து போயிறக்கூடாது. ஸோ அப்போ நம்ம கண்கள் திறந்திருக்கணும். நான் போற வழி சரியான்னு செக் பண்றதுக்கு என் எதிர்க்க யார வர்றா அப்படின்னு சரியா நான் பார்ப்பதற்கு என் கண் திறந்திருக்கணும் இன்னைக்கு. பிலேயாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு. அவனுக்கு அந்த பணமும் பதவியும் அவன் கண்ண மறைச்சிருச்சு. அதனால அவன் வந்து ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டா ஆண்டவர் பேச்ச மீறி போகுறான். ஆண்டவருடைய கோபம் அவனுக்கு மேல வருது. ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம போயிராதபடிக்கு ஆண்டவர் நம்மளை காத்துக்கொள்ளட்டும். ஆண்டவர் நம்மள காத்துக்கொள்ளட்டும். இதுல அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள பார்த்தோம்னா, தாவீதோட லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, 1 நாளாகமும் 21வது அதிகாரம் 16வது வசனம். அப்போ தாவீது வந்து ஒரு தப்பு செய்றான். அதாவது அந்த ஜனங்கள கவுண்ட் பண்றான். ஆண்டவர் சொல்றார், அது கவுண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கப்போ, அவனுக்கு ஒரு அந்த பீப்பிள் எவ்வளோ அப்படிங்கிற பெயர் இதுக்காக அவன் அவன் கவுண்ட் பண்ண சொல்லிடுறான். அப்ப அங்க வந்து ஆண்டவர் வந்து அந்த பனிஷ்மென்ட் அனுப்புறாரு. அப்ப அவன் சொல்றான் 3 காரியங்கள் சொல்றான். அவன் சொல்றான், "ஆண்டவரே உம்முடைய கையில நான் என்ன செய்றேன்? விழுறது இட்ஸ் ஓகே. நான் உங்க கையில விழுந்தா கூட இரக்கங்கள் இருக்குமேன்னு" சொல்லி விடுறான். அப்போ ஒரு தூதன் வந்து அங்க அழிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு நாள்ல 70,000 பேர் மடிந்தார்கள். 70,000 பீப்பிள். அப்போ அவன் அழிச்சே வர்றப்போ ஒரு பிளேஸ்ல 16வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தின் கையிலே பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் இரட்டு போர்த்துக் கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். இங்கேயும் ஒரு அழிவை தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு தூதன் உருவின பட்டயத்தோட வரான். அவன் அழிச்சிட்டு வர்றப்போ அதை தாவீது பார்க்கிறான். தாவீது பார்க்கிறான். ஆனா இதுல தாவீதோட பிரேயர் ரொம்ப அழகா இருக்கும். அடுத்த வசனத்துல 17ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தாவீது அவனை நோக்கி, "ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமா இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமா இருப்பதாக." அதான் அந்த டேவிடோட ஹார்ட்.
ஆண்டவரே நான் தப்பு பண்ண ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்க அழிக்காதீங்க. நான் பண்ணதான் தப்பு. சோ இதுதான் அந்த ஆண்டவர் விரும்புறது. சோ அப்ப இங்கேயும் தூதனை நான் பார்க்கிறப்போ தாவீதுக்கு தெரியுது அந்த தூதன். பிலேயாம் பார்க்குறோம், பிலேயாமுக்கு தெரியல. ஒரு தூதன் எதிரா வந்திருக்கான் அப்படின்ட்டு. இங்க எக்ஸாக்ட்டா ஏன்னா ஆல்ரெடி தாவீது வந்து சரண்டர் பண்ணிட்டான். ஆண்டவரே உங்க கையில நான் என்ன செஞ்சுறேன்? விழுந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் கண்கள தெளிவா தெரியுது ஒரு தூதன் வந்து அழிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவனால ஆண்டவன் அவன் அவன் அவனுடைய ரெக்வெஸ்ட் வந்து ரொம்ப ஆண்டவரே நான் பண்ண தப்புக்கு இந்த ஜனங்களை நீங்க என்ன செய்யாதீங்க? அழிக்காதீங்க, அழிக்காதீங்க. ஸோ ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் தாவீதுடைய ஹார்ட்ட பார்த்து தான் அவன வந்து என்ன செய்றாரு? சூஸ் பண்றாரு. அவன் பண்ண தப்ப அவன் வந்து உடனே ரியலைஸ் பண்றான். தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அவன் ரியலைஸ் பண்ற ஹார்ட். துணிகரமா போகாத ஒரு இருதயம். அப்படி இருக்கிறப்போ அந்த எதிரா ஏஞ்சல் வர்றப்போ அவன் கண்ணுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. நான் பண்றது தப்பு. ஆண்டவர் தூதனை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அவனால பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம கண்கள் தெளிவா திறந்திருக்குதா? நம்மளால பார்க்க முடியுதா? அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். நம்ம எதை பார்க்கிறோம்? எதை பார்க்கிறோம்? அடுத்தது எலிசா. இதுவும் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச அடிக்கடி நம்ம மெடிடேட் பண்ற ஒரு எக்ஸாம்பிள் தான். எலிசாவோட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல இருந்து. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனுக்கு ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம்? சோ அந்த வேலைக்காரன் வந்து இத பார்த்ததும் அவன் தன்னால பயப்படுறான். அவன் ரொம்ப பயப்படுறான். ஆண்டவனே இப்ப நம்ம என்ன செய்ய முடியும் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி அவன் அங்க வந்து பயந்து பேசுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ உடனே 14 இப்ப பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இது இந்த வசனங்கள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அடிக்கடி நம்ம வந்து ஒருவேளை மெடிடேட் பண்ணிருப்போம் தான். ஆனா ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ நம்ம இதை அப்ளை பண்றோமா? நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றோமா? அந்த எலிஷாவோட கண்ணு வந்து அத தெளிவா பார்க்குது. ஒருவேளை அவனுக்கு வேலைக்காரனா இருந்தவனால அதை பார்க்க முடியல. அவங்க பீப்புள் அவங்களாம் கம்மிப்பா. அவங்ககிட்ட இருக்கிறதோட நம்மகிட்ட நிறைய ஆட்கள் இருக்குது. ஒருவேளை அந்த வேலைக்காரன் கண் திறக்கப்புறமா அவனை யோசிப்பேன், இவருக்கு என்னாச்சு? இவர் ஏன் இப்படி சொல்றாரு? ஐயோ ரதம் வந்திருக்குது, குதிரை வந்திருக்குது, அவங்களாம் நம்மளை பிடிச்சிட்டு போக வந்திருக்காங்க, ராணுவம் வந்திருக்குது. இப்படிதான் அவன் மைண்ட் யோசிச்சிருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்க்கிறப்போ அந்த பீப்புளோட ஸ்ட்ரென்த் தான் நம்ம யோசித்து பார்ப்போம். ஐயோ இப்படிலாம் பண்றாங்க, இப்படிலாம் வந்திருக்கதே பிரச்சனை நம்ம வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை நாம வந்து பெருசா யோசிக்கிறப்போ நம்ம கண்கள்ல நம்மளை சுற்றி ஆண்டவர் எவ்வளவு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாரு, எப்படி நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை எலிஷாவுக்கு இருந்த மாதிரி நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கணும். ஆனா எலிஷா பிரேயர் பண்றாங்க. என்ன பிரேயர் பண்றான்? 17வது வசனத்துல கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளுங்க. அப்போ உடனே அப்போ அவன் பார்க்கிறான், வேலைக்காரன் பார்வையில் என்ன பார்க்கிறான்? இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். சோ கண்கள் எவ்வளவு தெளிவா எலிஷாக்கு பாக்குது. இப்போ உனக்கு அந்த வேலைக்காரன் கண்கள் திறக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமையில இருக்குது. ஏன்னா வேலைக்காரன் பயந்து போய் தான் பார்க்கிறான். அவனுக்கு தெரியல அதாவது ஆண்டவர் எப்படி ஒரு ஊழியக்காரனை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார் அப்படிங்கறது அந்த வேலைக்காரனால புரிந்து கொள்ள முடியல. ஆனா அது எலிஷாவுக்கு தெரியுது. இன்னைக்கு ஒருவேளை ஊழியத்தை பண்ண நம்ம வந்து பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒரு சின்ன லெவலா இருக்கலாம், பெரிய லெவலா இருக்கலாம். ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் பெரிய பெரிய ஊழியத்துக்காக ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. பெரிய பெரிய வந்து நான் கையில ஒவ்வொருத்தருக்கும் யூனிக் காலிங்க்கு நேரம் நான் கொண்டுட்டு போவேன் தான் சொல்லி ஒவ்வொருத்தரையும் நம்மளை ஆண்டவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம வந்து சின்ன லெவல் நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா அந்த பெரிய ஊழியத்திற்கு நேரா எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படின்னு தான் சொல்லி ட்ரெயின் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம கண் எப்படி பார்க்கணும் அப்படின்னா உலக பிரகாரமான மக்கள் பார்க்கிற மாதிரி நம்முடைய பார்வை இருக்கக்கூடாது. அந்த வேலைக்காரனுடைய கண் பார்த்த மாதிரி ஐயோ இவ்வளவு பேர் அகேன்ஸ்டா வந்துட்டாங்களே, ஐயோ நாங்க 2 பேர் தானே இருக்கிறோம், நாங்க என்ன செய்ய முடியும் அப்படி யோசிக்க கூடாது.
எலிசா மாதிரி நம்ம யோசிக்கணும். அவங்க கொஞ்சம் பேரு, என் கூட இருக்கிறவங்க நிறைய, அப்படிங்கிற அந்த அந்த கண்ணோட்டம் நமக்கு வேணும். அந்த கண்ணின் பார்வை நமக்கு வேணும். ஏன்னா அது வந்து கண் பார்வை தான். அது அவன் பார்க்கிறான். அவனை சுற்றிலும் எவ்வளோ ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் ப்ராமிசஸ் எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு இல்லையா நமக்கு. அது எல்லாத்தையும் நம்ம எப்படி நம்ம வந்து அதை அப்ளை பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு, அக்கினி மதிலுமா நான் உன்னை வச்சிருக்கிறேங்கிறாரு. நம்மள வந்து அவர் வந்து செட்டு நிழல்ல வச்சிருக்க. அப்புறம் அர்த்தம் என்ன அப்படின்னா, யாரும் நம்ம டச் பண்ண முடியாது. அதுதான் அதோடைய அர்த்தம். ஆனா நாம அதை எந்த அளவுக்கு அதை விசுவாசித்து அந்த கண்களால அதை பார்க்கிறோம். என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலும் ஆண்டு எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாரு. யாரும் என்னை டச் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த விசுவாச கண்கள் நமக்கு திறந்திருக்குதா இன்னைக்கு? ஒருவேளை இல்ல அப்படின்னா, எலிஷாவை போல நம்ம வந்து ஆண்டவர்ட்ட கேட்போம், எலிஷாவுடைய கண்கள் எப்படி எப்பவுமே திறந்திருந்துச்சோ, என்னுடைய கண்ணையும் நீங்க திறந்துருங்களா ஆண்டவரே. நான் வந்து எனக்கு அகெயின்ஸ்டா வர்றவங்கள நான் பார்க்க வேண்டாம். எனக்கு பாதுகாப்பா இருக்கிற அந்த பாதுகாவலை நான் பார்க்கட்டும். எவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் பார்த்து நான் நன்றி சொல்லிட்டு நான் தைரியமா நான் ஃபேஸ் பண்ணட்டும். அந்த கண்ணோட்டத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தரட்டும். அப்படிப்பட்ட விசுவாச கண் நமக்கு இன்னைக்கு திறக்கப்படட்டும். அப்படின்னா தான் நம்ம மினிஸ்ட்ரியில நம்ம தைரியமாய் நாம செய்ய முடியும். இதுல மோசேயுடைய காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் இது இவ்வளவு நேரம் பார்த்தது ஆகார் பார்த்தோம், பிலேயாம் பார்த்தோம், நம்ம வந்து டேவிட் பார்த்தோம். இப்ப இதெல்லாம் பார்த்தப்ப எலிஷா பார்த்தோம். இதெல்லாம் என்னன்னா நம்ம நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ற சில காரியங்கள். நமக்கு அகெயின்ஸ்டா வர்றப்போ நான் எப்படி அப்ளை பண்ண, என்னோட சூழ்நிலை நெருக்கமா இருக்கிறப்போ எனக்கு கண்ணோட்டம் எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த மோசையுடைய காரியம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஊழியத்துக்கு நம்ம வந்து டைரக்டா நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடிய சில ஒரு காரியம். யாத்ராகமும் 25வது அதிகாரத்துல 40வது வசனம். யாத்ராகமும் 25:40. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. அப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கெட்டுறான். ஆனா அதை எப்படி கெட்டுறான் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. உனக்கு அந்த பேட்டர்ன் வந்து உனக்கு மலையில சொல்லப்பட்டுச்சு இல்லப்பா, காண்பிக்கப்பட்டுச்சு இல்ல, அந்த பேட்டர்னை நீ என்ன செய்ய, அப்படியே நீ செய். அதே யாத்திராகம் 26வது அதிகாரம் 30வது வசனத்துல அதேதான், இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கிட்ட மாதிரியின்படி வாசஸ்தலத்தை நிறுத்துவாயா. அப்ப என்னன்னா, ஆண்டவர் வந்து ஃபுல் பிளான வந்து அங்க மோசஸ்க்கு எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கணும்னு சொல்லி போட்டு கொடுக்கிறாரு. அந்த பிளான போட்டு கொடுத்துட்டு நீ இத மாதிரி செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே. ஸோ நம்ம ஊழியத்துல நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம எடுத்து வைக்கிறப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு நம்ம ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். நம்மளுடைய ஓனா வந்து மினிஸ்ட்ரி பண்ண முடியும். நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து நிறைய ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்மளுடைய அந்த நாலேஜ்ல இப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி பண்ண முடியும். ஆனா ஆண்டவர் இந்த ஒய்ஆர்பி டீமுக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் ஒன்னொன்னையும் என்கிட்ட கேட்டு சொல்லு, என்கிட்ட கேட்டு செய், நான் உனக்கு காண்பிப்பேன். ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் உனக்கு காமிப்பேன். ஒருவேளை நம்ம ஊழியத்துல யாராவது வந்து நம்மகிட்ட கேட்டு நீ இதெல்லாம் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து டக்குன்னு ஆன்சர் சொல்ல தெரியாம இருக்கணும். அதாவது ஒருவேளை கேட்கலாம், எப்படி இப்படிலாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்ல தெரியாம இருந்தாதான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவர் கைட் பண்ணிருக்காங்க சிம்பிளா நம்மளால சொல்ல முடியும். ஒருவேளை நம்ம பிளான் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப அழகா சொல்லுவோம், நாங்க இப்படிலாம் பிளான் பண்ணோம், அதை இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஊழியம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவர் தான் காமிக்கணும். ஒருவேளை நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம், அப்படி செய்யணும் ஆண்டவர் எப்படி செய்யணும், பட் எனிதிங் இருந்தாலுமே அந்த ஒரு ஸ்டெப்பும் அந்த மாடலை பேட்டர்னை அவரு தான் காமிக்க முடியும். அவர் காமிக்கிறத நம்ம பார்த்து தான் ஸ்டெப் வச்சு போகணும். நம்முடைய ஓனா நம்ம போயிடக்கூடாது. ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். எதையுமே சின்ன காரியமா இருந்தா கூட ஆண்டவர்கிட்ட கேட்டு
ஆண்டவரே இன்னைக்கு நான் இந்த இடத்துல நான் ஊழியம் பண்ண போறேன். இந்த காரியத்தை குறித்து எனக்கு ஒரு பாரத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. நான் இதை என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்டு நம்ம என்ன செய்வோம், ஸ்டெப் வச்சோம் அப்படின்னா, நிச்சயமா ஆண்டவர் வந்து என்ன செய்வார், நம்மள வந்து அவருடைய பிளான் படி நம்மள கொண்டுட்டு போவார். நம்மளுடைய பிளான்ஸ் அங்க வரவே வராது. ஆண்டவருடைய பிளான்ஸ் தான் அங்க என்ன செய்யும், அங்க முக்கியமா இருக்கும். ஆண்டவர் அதுதான் நம்மட்ட என்ன செய்றாரு, விரும்புகிறாரு. இதே அந்த மோசே குறித்த நம்ம ஹீப்ரூல, அதாவது எபிரேயர்ல என்ன வாசிக்கிறோம்னா, எபிரேயர் 8:5ல இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்திலுள்ள சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் எச்சரிக்கையா இருந்து தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். எச்சரிக்கையா இரு. அங்க ஹீப்ரு எழுதின ஆத்தர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. எல்லாமே பரலோக நிழலுக்கும் இதுக்கும் ஒப்பா இருக்குது. அதனால ஆண்டவர் தெளிவா ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு. உனக்கு எதை நான் சொல்றேனோ, எதை நான் காண்பிக்கிறேனோ அதை மட்டும் செய். இப்ப நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். நம்முடைய கண் எதை பார்க்கணும், கண் எப்படிப்பட்ட கண்ணு நமக்கு திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஊழிய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே. ஓகே. இன்னைக்கு அப்ப எது என் கண்ணை மறைக்குதுன்னு சொல்லி சில காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஆகாருடைய கண்ணை எதை மறைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிள்ளையாமோட கண்ணை எது மறைச்சிச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் சில காரியங்கள் நம்மளுடைய பார்வையை வந்து என்ன செய்ய முடியும், மறைக்க முடியும். எல்லாரும் தெரிஞ்ச வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 6, 22, 23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். ஆண்டு வந்து நம்ம கண்ணு தான் சரீரத்தின் விளக்குன்னு சொல்லி சொல்றாரு. நான் முதலே சொன்னேன், நம்ம மினிஸ்ட்ரிக்கு நம்ம கண்ணு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஊழியத்தை நம்ம கண்ணு பார்த்து காது கேட்டுதான் நம்ம செய்ய முடியும். கண்ணு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கண்ணு நல்லதா இன்னைக்கு இருக்குதா, தெளிவா இருக்குதா என் கண்ணு இன்னைக்கு? அல்லது நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த கேரக்டர்ஸ் ஆகார் மாதிரி சில காரியங்கள் பயமும் கவலையும் நம்மள வந்து கண்ணை மறைச்சிட்டு இருக்குதா? அல்லது பிள்ளையாம மாதிரி பணத்தாசையும் பதவி ஆசையும் நம்ம கண்ணை மறைத்து கொண்டு இருக்குதா? கொஞ்சம் இன்னைக்கு நம்ம அதை யோசித்து பார்ப்பேன். கண்ணு இன்னைக்கு தெளிவா பாக்குதா? கண்ணு தெளிவா இருந்தாதான் சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும். இல்லட்டா முழுசா இருள் தான். கண்ணு இருக்கும், ஆனா அது வந்து கெட்டதா இருந்துச்சு அப்படின்னா முழுமையான ஒரு இருளுக்குள்ள நம்ம இருப்போம். இந்த ஊழியத்துல நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவரே என் கண் தெளிவா இருக்கட்டும், ஆண்டவரே என் கண் தெளிவா இருக்கட்டும், என் கண் சரியானதை பார்க்கட்டும். இதுல வந்து ஒரு 5 காரியங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முதலாவது, டு நாட் ஃபர்கெட். அதாவது உபாகமும் 4வது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, உபாகமும் 4வது அதிகாரம் 9வது வசனம், தமிழ் பைபிள்ல வந்து 10வது வசனத்துல இருக்குது. அது உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். சோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம கண்கள் கண்ட காரியங்களை நம்ம மறக்க கூடாது. யோவான் வந்து எழுதுறாரு, எங்கள் கண் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் நாங்கள் தொட்டதையும் நாங்க என்ன செய்யறோம், அறிவித்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன, ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டுட்டு வருகிற பாதைகளை நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு செய்யறதுக்காக கொடுக்குற பாரங்களையும் நம்ம கண்ணால சில பாக்குறப்போ ஒரு பாரம் நமக்கு உண்டாகும். அப்போ அதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஒரு ஹியூமனோட ஒரு பெரிய ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, நம்முடைய பிரெயின்ல நம்ம நிறைய காரியங்களை ஈஸியா மறந்துட்டு போயிட்டே இருப்போம். அதுல முக்கியமா ஆண்டவர் சொல்ற காரியங்களை ஈஸியா மறந்துடுவோம். அதனாலதான் ரொம்ப தெளிவா வந்து உபாகத்துல அவர் எழுதி வைக்கிறாரு, உன்னை எப்படி ஆண்டவர் நடத்திட்டு வந்தாரு, உன் கண்ணு அதை பார்த்துச்சு இல்ல, எவ்வளவு அதிசயமா நடத்தினாரு, எவ்வளவு அற்புதமா நடத்தினாரு.
அதை நீ என்ன செஞ்சிடாத, மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கிறார் ஆண்டவர். அது மாத்திரம் இல்ல, அது இருதயத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, நீங்க கூடாது. அப்படின்னா எப்பவுமே அதை நம்ம எழுதி வைப்போம். நம்மகிட்ட ஆண்டவர் நடத்துகிற பாதைகள், ஒரு நெருக்கம் வருது, நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் எப்படி விடுதலை நமக்கு கொடுக்கிறாரு. ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஒரு ஆத்துமா மேல ஒரு பாரத்தை கொடுக்கிறாரு. அப்போ அதை எப்படி நம்ம சந்திக்க போகணும்னு சொல்லி எழுதி வைப்போம். அதை எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சாதான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். இல்லாட்டா நம்ம மறந்து போயிருவோம். பிசாசு அடுத்தடுத்த காரியங்களை வேற வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுத்து நம்மள மறக்க பண்ணிருவோம் ஆண்டோடைய பர்பஸ் நம்ம வாழ்க்கையில இருந்து. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு உலகத்துல வேலை பார்க்கறப்பவும் சரி, ஊழியரும் சரி, நிறைய நெருக்கங்கள் வரலாம். ஆனா ஆண்டவர் சொன்னதை நான் மறந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் நடத்திட்டு வந்த பாதைகளை நான் மறந்து போயிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப இது. ஏன்னா நான் இந்த மோசையோட அந்த மலையோட காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய டவுட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் காமிச்சிருக்கார், ஓகே. பட் அதை அவன் உடனே அப்ப இம்மிடியட்டா அவன் செய்யல. கொஞ்சம் திருப்பி கொஞ்ச நாள் வச்சு அவன் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அவன் செய்யறான். எப்படி அவ்வளோ ஒரு பிளானும் மோசைக்கு ஞாபகம் இருந்திருக்கும். ஆனா என்ன செஞ்சிருப்பான் மோசே, அவன் எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிருப்பான். ஆண்டவர் இதை காண்பிக்கிறாரு, இது இத்தனை மெஷர்மெண்ட்ல இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் எழுதி வைத்திருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பாரப்படுத்துகிற காரியங்கள், நம்மளோடு பேசுகிற காரியங்கள், நமக்கு காண்பிக்கிற காரியங்களை நாம எழுதி வைப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியம். தனியா அதுக்குன்னு ஒரு டைரி வச்சுக்கோங்க, அதை எழுதி வைங்க. நம்ம நடத்தி வந்த நெருக்கமான பாதைகளை கட்டாயம் எழுதி வைங்க. அப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு தோணுச்சு, எப்படி ஆண்டவர் அதிசயமா உங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்தாரு. ஏன்னா இதுல அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் இருக்குது. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவுள். நம்ம சில்ட்ரனுக்கும் கிராண்ட் சில்ட்ரனுக்கும் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அதை பாஸ் ஆன் பண்ணணும். இன்னைக்கு நம்ம ரொம்ப மிஸ் பண்ற காரியங்கள் இதுதான். நம்ம ஊழியத்துக்கு போவோம், நம்ம பிள்ளைங்களை நம்ம விட்டுருவோம். ரொம்ப சொல்றாரு, ஆஸ் அ ஃபேமிலி. ஒய்யாய்ப்பை ரொம்ப நம்ம அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்றது, ஃபேமிலியா வாங்க, ஃபேமிலியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை ஒரு குடும்பமாய் வைத்திருக்கிறதுக்கான நம்ம சேர்ந்து செய்வதற்கு தான். சேர்ந்து சேரப்போ தான் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த பாரத்தை நம்ம கொடுக்க முடியும். பிள்ளைங்களும் ஊழியம்னா என்னன்னு சொல்லி புரிந்து கொள்வாங்க. அவங்களும் ஊழியரோட நெருக்கங்களை பாக்குறப்போ அவங்க இன்னும் மெச்சூர்ட் ஆவாங்க. அவங்களுக்கு தெரியும், ஓகே மினிஸ்டர்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற போல்டா அவங்க மினிஸ்டர்ல இறங்குவாங்க. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னா, பிள்ளைங்களுக்கு அவங்க ஈஸியா மினிஸ்ட்ரியில அவங்க அச்சீவ் பண்றதுக்கு நம்ம அவங்களுக்கு வழிகளை சொல்லி கொடுக்குறோம். இப்படிதான் நெருக்கம் வந்துச்சு, ஆண்டவர் எப்படி எங்களை விடுதலையாக்குனாரு பாரு. பாஸ் ஆன். நம்ம மினிஸ்ட்ரியில கூட பிள்ளைங்களை வச்சு காமிச்சு கொடுப்போம், ஷேர் பண்ணுவோம். வீட்டுல பிள்ளைங்கிட்ட மட்டும் இல்ல, பிள்ளைங்களுடைய பிள்ளைகள்கிட்டையும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆண்டவர் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. 2வது காரியம் இதுல யோபு 31:1. இது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, என் கண்ணு எதை பார்க்கணும், என் கண் எப்படி இருக்கணும், எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் ஆண்டவர் காண்பிக்கிறதே நான் சரியாய் பார்ப்பேன். முதலாவது பார்த்தோம், ஆண்டவர் காண்பித்ததை நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ நம்ம கண்ணை நம்ம ஒவ்வொரு நாள் பார்க்குறப்போ, ஒருவேளை நீங்க கண்ணாடில பார்க்கப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, என் கண் ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை மறந்து போகக்கூடாது, எப்பவுமே அது ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. 2வது யோபு 31:1 யோபு 31:1. என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி. I made a covenant with my eyes. நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணிட்டேன். அப்போ நான் தப்பா இதை எப்படி பார்க்கிறது, ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நான் எப்படி தப்பா பார்க்கிறது. நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். நம்ம கண்ணோட நம்ம நினைச்சோம் உடன்படிக்கை பண்ணணும். தவறான காரியத்தை, தேவையில்லாத நபர்களை என் கண்ணு பார்க்கக்கூடாது. உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். மேக்கிங் கவர்னன்ட். இன்னைக்கு நம்ம நம்ம கண்ணோட உடன்படிக்கை நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கிறோமா? ஏன்னா ஆண்டவர் அந்த கண்ணாலதான் நமக்கு நம்முடைய மினிஸ்ட்ரி பிளான்ஸ் நமக்கு அமைக்கிறாரு.
இந்த கண்ணாலதான் அந்த நீடி பீப்புளை நமக்கு காமிக்கிறாரு. இந்த கண்ணாலதான் ஆண்டோடைய ஊழியம் எப்படி பண்ணணுங்கிற அந்த திட்டங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கண் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ எப்படி தப்பா பார்க்க முடியும்? எப்படி சும்மா கூட எப்படி பார்க்க முடியும்? ஒரு கண்ணோட ஒரு உடன்படிக்கையை நம்ம பண்ணுவோம். நோ, என் கண் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். என் கண்ணு ரொம்ப முக்கியம். என் கண்ணு தெளிவா இருந்தாதான் சரியா பார்க்க முடியும். என் கண்ணு தெளிவா இருக்கணும். 3வது காரியம் ஒர்த்லெஸ் திங்ஸ். சங்கீதம் 103வது சங்கீதம் 101வது சங்கீதம் 3வது வசனம். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். சிம்பிளா தமிழ்ல தீங்கான காரியம்னு இருந்துச்சு. இங்கிலீஷ்ல அந்த டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. ஐ வில் நாட் செட் பிஃபோர் மை ஐஸ் எனிதிங் தட் இஸ் ஒர்த்லெஸ். அதாவது பிரயோஜனமே இல்லாத ஒரு காரியத்தை என் கண்ணு முன்னாடி நான் என்ன செய்ய மாட்டேன், கொண்டே வர மாட்டேன். ஒருவேளை நிறைய நம்ம யூத் மத்தியில நம்ம டீல் பண்றப்போ ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் எப்ப பார்த்தாலும் வரும். அதை பார்க்கலாமா, இதை செய்யலாமா, பிலிம் பார்க்கலாமா, சீரீஸ் இதுதான் நிறைய கேள்விகள் வரும். சிம்பிள் ஆன்சர் சொல்லிட்டாரு. ஐ வில் நாட் செட் பிஃபோர் மை ஐஸ் எனிதிங் தட் இஸ் ஒர்த்லெஸ். பிரயோஜனமற்ற ஒரு காரியத்தை என் கண்ணு முன்னாடி நான் கொண்டே வர மாட்டேன். அது எனக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படிங்கிறப்போ என் கண் அதை ஏன் பார்க்கணும்? என் கண்ணு அதை பார்த்துச்சு அப்படின்னா டோட்டல் வேஸ்ட். இந்த கண்டதையும் பார்க்கிறப்போ என் ஃபோக்கஸ் போயிரும். நான் எதை செய்யணுமோ அதை செய்யாம நான் போயிருவேன். தேவையில்லாத காரியங்கள் வர்றப்போ என் கண் மங்கலாக ஆரம்பிக்கும், இருளடைய ஆரம்பிக்கும். அதனால ஒரு தீர்மானம் நம்ம எடுப்போம். தேவையில்லாத பயனற்ற காரியங்களை என் கண்கள் பார்க்க வேண்டாம். அது ஆண்டவர் கூறியது. ஆண்டவர் காண்பிக்கிறத பார்க்கட்டும், மகிமையானதை பார்க்கட்டும், ஆண்டவர் எவ்வளவு வல்லமையானவர்னு அதை பார்க்கட்டும், ஆண்டவர் எனக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறாருங்கிற அதை என்விஷன் பண்ணி பார்க்கட்டும். என் கண் எவ்வளவு முக்கியம் எனக்கு ஊழியத்துக்கு. அப்படிப்பட்ட கண்ணை நம்ம கண்ணை இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போமே. ஒவ்வொரு நாளும் என் கண்ணை நான் அப்படி யோசிச்சு பார்க்கேன். என் கண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கிடணும். என் ஊழியத்துக்கு என் கண் ரொம்ப முக்கியம். ரொம்ப என் கண்ணு முக்கியம். அப்ப என் கண்ணை நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா நான் பார்த்துக்கிடணும். மகிமையான தேவன் அவருடைய திட்டங்களையும் அவருடைய நடத்துதலையும் என் கண்களால காண வைக்கிறாரு. அவர் எதை குறித்து பாரப்படுகிறாரோ அதை என் கண்ணுல காமிச்சு அந்த பாரத்தை எனக்கு உண்டாக்குகிற ஆண்டவர். அதனால தேவையில்லாத காரியங்கள், பயனற்ற காரியங்களை நம்ம வாழ்க்கையில் இருப்போம். முதலாவது டு நாட் ஃபர்கெட். அதாவது ஆண்டவர் நமக்கு நடத்தி வந்த பாதைகளை, நம்ம கண் முன்னாடி செஞ்ச அதிசயங்களை, அற்புதங்களை நம்ம மறந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது பார்த்தோம், ஆண்டரோட நான் உடன்படிக்கை என் கண்ணுக்கு பண்ணியிருக்கிறேன். உடன்படிக்கை பண்ணிருக்கேன். 3வது ஒர்த்லெஸ் திங்ஸ் நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். 4வது காரியம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 4:25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கண்ணை நேரா பார்க்கட்டும், இங்கிட்டும் அங்கிட்டும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேண்டாம். நம்ம ஒரு ஃபோக்கஸ் ஒரு ஃபோக்கஸோட ஒரு லட்சியத்தோட லக்கை நோக்கி ஓடுகிற நாம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. எப்போ டிஸ்ட்ராக்ஷன் வரும் அப்படின்னா, நான் அங்கங்க பராக்க பாக்குற மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, இது எப்படி நடக்கும், இப்படி மற்ற காரியங்கள் என் கவனம் போறப்போ ஐ மிஸ் மை ஃபோக்கஸ். என்னுடைய அந்த லக்கை நான் என்ன செஞ்சிருவேன், மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபோக்கஸை நான் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஸ்ட்ரெயிட்டா பாரு, முன்னாடி பார், நேரா பார், சைட்ல வேண்டாம், நேரா பார், செவ்வையானதை பார்க்கட்டும், ஸ்ட்ரெயிட் முன்னாடி. சோ ஒவ்வொரு நாளும் மற்ற காரியங்கள் முன்னாடி வர்றப்போ இதெல்லாம் தேவையில்லாதது, நான் என்னோட லெக்க மட்டும் பார்ப்பேன். எனக்கு ஒரு லெக்க ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நான் அங்க போய் ரீச் ஆகணும், என் லெக்கை நான் அடையணும். அப்ப என் லெக்கை அடையணும்னா என் ஃபோக்கஸ் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். மத்த என்னன்னாலும் சைட்ல நடக்கலாம், எனக்கு அது பத்தி நோ வொரிஸ்.
நான் அதை பத்தி கண்டுக்கவே நான் மாட்டேன். ஏன்னா நான் வந்து மேலானவைகளை நாடி நான் போயிட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு காரியத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். அது நெஹேமியாவோட அந்த வேர்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நான் பெரிய வேலை செய்துகிட்டு இருக்கேன், நான் இறங்கி வரக்கூடாது. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய வேலையில் நம்ம இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிறோம். ஸோ சில தேவையில்லாத காரியங்கள், அதாவது நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற காரியங்கள், டிஸ்டர்ப் பண்ற காரியங்களை உதறி விட்டுட்டு முன்னாடி மட்டும் பார்த்து லெக்கை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு அதை சொல்றாரு, நீ நீ சைட்ல மற்ற காரியங்களை பார்த்து நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாத, உன் ஃபோக்கஸை மிஸ் பண்ணாத. அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், சைட்ல வரதெல்லாம். நீ என்ன பார், நான் உனக்கு கொடுத்துருக்க லெக்கை பார், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவா, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவா. அப்புறம் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம அழைத்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுகிறது நம்முடைய ஃபோக்கஸ்ல இருக்கும். எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார், அந்த லெக்கை நான் நோக்கி நான் ரீச் பண்ணணும். அதுதான் நம்முடைய டார்கெட்ல இருக்கணும். 5வது காரியம் 1 யோவான் 2:11. Do not hate. 1 யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன் சகோதரன் என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ள எந்த ஹேட்ரட்ஸும் இருக்கக்கூடாது, யாரு மேலேயும் கசப்பு நமக்கு இருக்கக்கூடாது, யாரையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வெறுக்கக்கூடாது. ஒருவேளை அந்த கசப்பும் வெறுப்பும் நம்ம வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னா தெளிவா சொல்லுது, அப்படி இருக்க இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். நமக்கு அந்த லைஃப் வேண்டாம். ஒரு டார்க்னஸ்ல நடக்கிற வாழ்க்கை நம்ம அதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கவே இல்லை, அதற்காக நம்மளை அபிஷேகிக்கவே இல்லை. வெறுப்பு வேண்டாம், யார் மேலேயும் நமக்கு மன வருத்தங்கள் வேண்டாம், யாரையும் நம்ம மனசுல வந்து சிறைப்பிடித்து வைக்க வேண்டாம். சோ நமக்கு ஆண்டு சொல்லி கொடுக்கறது ஆண்டுடைய லவ். திரும்ப திரும்ப ஆண்டு சொல்லி கொடுக்கறது, நீ நேசி, நீ நேசி, அன்ப காமி. அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த அது வந்து என்ன செய்யும், அந்த இருள் வந்து கண்களை குருடாக்கிரும் அப்படின்னு சொல்லுது. The darkness has blinded his eyes. ஸோ நம்ம அந்த இருள் நம்ம கண்ணை குருடாக்க வேண்டாம். அப்படி குருடு ஆக்கிருச்சு, வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னா கண்ணு குருடு ஆயிரும். நம்ம போக வேண்டிய பாதையில போய் சேராம வழி மாறி போயிருவோம், வழி மாறி போயிருவோம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ள முடியாம நான் ட்ராக் மாறிடுவேன். அதனால இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. 5 காரியங்கள் ஆண்டவர் டீச் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எப்படிலாம் கண்கள் ஆண்டவர் திறந்திருந்தாரு, எதுனால திறக்கப்படணும், எப்படி அந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். 5 காரியங்கள். டு நாட் ஃபர்கெட், நீ மறந்துடாத, நான் நடத்தி வந்த பாதையை நீ மறந்துடாதன்னு சொல்றாரு. கண்களோட உடன்படிக்கை பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஒர்த்லெஸ் திங்ஸ், அதாவது தேவையில்லாத காரியங்களை உன் கண் பார்க்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றாரு. லுக்கிங் ஸ்ட்ரெயிட், ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட்டா பாரு, அங்கங்க பார்த்து நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாதன்னு சொல்றாரு. யாரையும் வெறுக்காதன்னு சொல்றாரு. யாரையும் வெறுக்காத, நேசி. நம்ம கண்ணை நாம் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வோம். உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டு சொல்லுவோம், ஆண்டவரே என் கண் தெளிவா இருக்கட்டும், ஆண்டவரே தெளிவானதை என் கண் பார்க்கட்டும், ஆண்டவரே ஒரு வெளிச்சமா என் வாழ்க்கை இருக்கணும், இருளா இருக்கவே கூடாது. ஆண்டவர் வந்து வெளிச்சத்துக்கு நம்ம மூலமா அந்த வெளிச்சம் பற்றி மத்தவங்கள பிடிக்கணும்னு நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு உலகத்துக்கு நான் வெளிச்சமா நான் வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நான் என் கண்ணு தெளிவா இருந்தாதான் அந்த வெளிச்சத்தை நான் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லாட்டா குருடருக்கு வழிகாட்டுகிற குருடரா நாம் மாறி விடுவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆண்டவர் நம்ம கண்களை இன்னைக்கு திறக்கட்டும். இந்த தேவையில்லாத செதில்கள் நம்ம வாழ்க்கையில இருந்து விழுந்து போகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் போது ஒருவேளை முதல்ல அவன் கண்ணு குருடா போகுது. என்னன்னா அந்த செதில்கள் அவன் கண்ணை மறைக்குது. அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல அவன் வைராக்கியம், தேவையில்லாத காரியங்கள், அது எல்லாம் விழ வேண்டியது இருக்குது அவன் வாழ்க்கையில இருந்து. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பார்வை கிடைக்குது. அதெல்லாம் விழ வேண்டாம். நம்ம வாழ்க்கையில இருக்க செதில்கள் விழட்டும், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் விழட்டும், நாம தெளிவா பார்க்கட்டும்.
ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் காண்பிக்கிறதை, ஆண்டவருடைய ஊழியத்துல நான் என்ன செய்யணுங்கிறத ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கேட்டு ப்ரொசீட் பண்றதுக்கு நம்ம கண்ணு தெளிவாய் பார்க்கட்டும், தெளிவா பார்க்கட்டும். ஆண்டவர் நம்ம கண்களை இன்னைக்கு திறக்கட்டும். நம்ம ஆண்டு ப்ரேயர் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கட்டும். ஆண்டவரே, நீங்க எப்படி சில காரியங்களை பேர்டன் ஆகுறீங்களோ பார்த்து அந்த பாரங்களை எனக்கும் நீங்க தாங்க. நான் தேவையில்லாத காரியங்களை என் கண்ணை மறைச்சிட வேண்டாம். உலகத்தின் காரியங்களை என்ன மறைச்சிட வேண்டாம். என் பிரச்சனைகள் என் கண்ணின் பார்வையை மறைச்சிட வேண்டாம். ஏன்னா தெளிவாய் பார்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஜெபத்தோடயே நம்ம என்ன செய்வோம், நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். கடைசியா ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 16:2. நீதிமொழிகள் 16:2 எப்படி இருக்குது? மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த வேர்ஸ். எவ்ரிதிங் எ பர்சன் டஸ் சீம்ஸ் பியூர் இன் ஹிஸ் ஓன் ஒப்பீனியன், பட் த லார்ட் வேஸ் இன்டென்ஷன். ரொம்ப முக்கியம். ஒருவேளை நான் இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பேசுறப்போ நான்லாம் சரியா தான் பார்த்துட்டு இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி டக்கு 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 நம்மளே நமக்கு மார்க் போட்டுட்டு போயிட்டு இருக்கோமா? அப்படின்னா நம்ம செதில்கள் இன்னும் விழலைன்னு அர்த்தம். கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ஒரு நெருக்கம் வர்றப்போ நான் என்ன ரியாக்ட் பண்றேன், என்னை எதிர்த்து ஒரு ஆர்மி வர்றப்போ என்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது? நான் பயந்து போறேனா, அல்லது எலிஷா மாதிரி என் பார்வை ரொம்ப தெளிவா, அதாவது விசுவாச கண்கள் மூலமா நான் பார்க்கிறேனா? கொஞ்சம் யோசித்து பாப்போம். ஒவ்வொரு காரியம் செய்யறப்ப இன்டென்ஷன்ஸை தான் ஆண்டு பார்க்கிறார். நம்முடைய வழிகள் நம்ம போறப்ப எல்லாம் கரெக்ட் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு காரியம் நம்ம செய்யறப்போ அந்த இன்டென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்டென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால ஆண்டுகிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் எதை செஞ்சாலும் உங்க நாம மகிமைக்காக மட்டும் நான் செய்யட்டும். உங்க நாம மகிமை மட்டுமே என்னுடைய ஃபோக்கஸா இருக்கட்டும். வேற எதுவும் வேண்டாம். என்னுடைய கண்கள் சரியாய் பார்த்து உண்மை மட்டுமே பார்த்து அது முன்னாடி வரட்டும். எனக்கு உதவிச்சிங்க. வேற ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம் ஆண்டுகிட்ட. இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடுவோம். நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டுகிட்ட. ஒப்பு கொடுக்கலாம். அன்னைக்கு ஆண்டு நம்ம கண்களை திறக்கட்டும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். என் கண் தெளிவாய் பார்க்கட்டும்னு சொல்லி ஆண்ட ஒப்பு கொடுங்களேன். என் கண்கள் உள்ள செதில்கள் விழட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள வெறுப்புகள் இருக்குதா? வேண்டாம் ஆண்டவரே. ஒருவேளை நீங்க நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நான் மறந்து போயிட்டேனா, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்ம நடத்தி இருக்கிறார் தெரியுமா? எவ்வளோ அழகா ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். மறந்துட்டோமா? ஆண்ட மன்னிப்பு கேட்போம். நம்ம கண்ணோட நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணுவோமா? நான் தவறானதை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. எந்த ஒரு நபரையும் நான் பார்க்க மாட்டேன். என் கண்ணோட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த கண்ணால நீங்க காண்பிக்கிறதை மட்டும் நான் பார்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். என் கண் நீங்க காமிக்கிறத மட்டும் பார்க்கட்டும் ஆண்டவரே. நீங்க எந்த பாதையில என்ன ஒரு மினிஸ்ட்ரி எனக்கு வைத்திருக்கிறீரோ, என்ன ஒரு ஸ்பெசிபிக் காலிங் எனக்கு வைத்திருக்கிறீரோ, அதை என் கண் காணட்டு கர்த்தாவே. வேற காரியங்கள் வேண்டாம். என்னை வழிமாறு பண்ணுகிற காரியங்கள் வேண்டாம். ஒர்த்லெஸ் திங்ஸ் என் கண்ணு பார்க்க வேண்டாம். தேவையில்லாத காரியங்களை என் கண்ணு பார்க்க வேண்டாம் ஆண்டவரே. இருளுக்கு நேராய் கொண்டு போகிற காரியங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. என் கண் தெளிவா இருக்கட்டும். என் கண் சரியாய் பார்க்கட்டும். என் கண் நேராய் பார்க்கட்டும் ஆண்டவரே. நான் சுற்றி வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் உதறிட்டு ஆண்டவரே உண்மை மட்டும் பார்த்து நான் முன்னேறி செல்ல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எலிஷாவுக்கு இருந்தது போல ஒரு கண்ணின் பார்வை எனக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே. நீங்க எப்படி என் கூட இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து நான் தைரியமாய் முன்னேறி செல்ல எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆகார போல ஆண்டவரே கவலையும் வருத்தமும் ஆண்டவரே எங்க சூழ்நிலைகளையும் நாங்கள் பார்த்து என் கண்கள் மங்களா தெரிய வேண்டாம்ப்பா ஆண்டவரே. எங்களே நீர் அழைத்த தேவன் நீர். நாங்கள் விசுவாசத்திற்கு இன்னார் என்று அறிந்திருக்கிறோம்னு சொல்றது போல எங்க கண்கள் எப்பொழுதுமே ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே உண்மையே பார்த்து ஆண்டவரே அப்பா சரியாய் அதை பார்க்கட்டும். எந்த விதமான நெருக்கத்தையும் அது பார்க்க வேண்டாம். சிச்சுவேஷன்ஸ் அது பார்க்க வேண்டாம். அப்பா, எங்கள் கண்களை திறந்தருளுவீராக ராஜா. என்னென்ன காரியங்கள் செதில் மாதிரி அடைச்சிட்டு இருக்குதோ அது எல்லாம் இன்னைக்கு விழட்டும் இயேசுவின் நாமத்தினால. எங்களுக்கு பகைகள், வெறுப்புகள், ஆண்டவரே கசப்புகள், வீண் வைராக்கியங்கள் எதுவும் வேண்டாம் கர்த்தாவே. அன்பினால் எங்களை நிரப்புவீராக. அன்பினால் மூடுமேன்னு சொல்லி நாங்க பாடுகிறோமே ஆண்டவரே. அந்த அன்பு எங்களை மூடட்டும் கர்த்தாவே. அந்த அன்பு உடைய அன்பு எங்களை மூடட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்க எங்க பிள்ளைங்களுக்கு சாட்சியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க.
நீர் எங்களை நடத்துகிற பாதைகளை எங்க பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க. நாங்கள் குடும்பமாய் உமக்கு நாங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக கர்த்தாவே, கிருபை பாராட்டுவீராக. எங்களுக்காக வைத்திருக்க அந்த இலக்கை நோக்கி நாங்கள் முன்னேற எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க போக்கஸ், எங்க கண் எப்பவுமே ஆண்டவரே உண்மையே நோக்கி இருக்கட்டும். நீர் எங்களுக்காக வைத்திருக்க அந்த இலக்கை மாத்திரம் நாங்கள் நோக்கி முன்னேற எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, வேற எதையும் என் கண்ணு பார்க்க வேண்டாம்ப்பா, வேண்டாம். ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. இருள் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. குருடருக்கு வழிகாட்டுற குருடர்களா நாங்க இருக்கக்கூடாது கர்த்தாவே. எங்க கண்கள் தெளிவானதை பார்க்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக கர்த்தாவே. உதவி செய்யுங்க. வீண் அசுத்தங்கள்ல, என்டர்டெயின்மெண்ட்ஸ்ல எங்க கண் ஆண்டவரே அசுத்தப்படாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஒவ்வொரு காரியம் நாங்க செய்யும் போதும், ஒவ்வொரு ஊழியத்தை நாங்க ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் எங்க இன்டென்ஷன் ஆண்டவரே உங்க நாம மகிமைங்கிறது மட்டும் இருந்து விட உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, எங்களுக்காக அல்லன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றது போல எதை செஞ்சாலும் உங்க நாம மகிமைக்காகவே நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாரும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்துவீராக, கிருபையாய் நடத்துவீராக. வரும் நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்க திட்டத்தை நாங்கள் சரியாய் பார்க்க, அந்த வழியில போக எங்களுக்கு ஒவ்வொருடைய கண்களையும் திறந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கண்டதையும் கேட்டதையும் நீங்க சாட்சியா இருந்தீங்களோ, எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டதையும் கேட்டதையும் அறிவித்தானோ, ஆண்டவரே யோவான் எப்படி ஆண்டவரை கண்டதையும் கேட்ட ஆண்டவரை அறிவித்தானோ, அப்படிப்பட்டதை நாங்கள் செய்துவிட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களுக்கு கிருபை தாங்க. வேதத்துல அதிசயங்கள் எல்லாம் காணும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் பார்த்த மாதிரி நாங்கள் பார்க்க உம்முடைய அந்த பார்வையை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவும். ஆமென், ஆமென். Thank you. Praise the Lord. May God bless you.